ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே பவர்ஃபுல்லான டார்ச் லைட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் டார்ச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த கூலிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்கோம். அப்போனா தான் அது வந்து பிரைட் ஆகிறதுக்கு பயங்கர ஹீட்டும் ஆகும். இதை வந்து கண்ணில் வந்து அடிச்சிடக்கூடாது. கண்ணில் அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு மாதிரியா இருட்டாக தெரியுது. அது போக தலைவலியாக வந்துடுது. அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டார்ச் லைட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா சிஓபி எல்இடின்னு சொல்லுவாங்க. இது 11.1 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து மேக்கர் பஜார்லேருந்து ஆர்டர் பண்ணேன். இது 29 ரூபா தான். அது வேணா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணால் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால பின்னாடி வந்து ரொம்ப ஹீட்டையும் ஜென்ரேட் பண்ணோம். அதை வந்து கூலிங் படுத்துறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு அலுமினியம் வந்து இந்த மாதிரி தேவைப்படும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணோம். அதை வந்து நம்ம கூலிங் வந்து படுத்தணும். இதுக்காக ஒரு 12 வோல்ட் ஃபேன் வந்து எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து கூலிங் வந்து படுத்த போகிறோம். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து தேவைப்படும். அந்த 2 இதை வந்து ஜாயின் வந்து பண்ணுறதுக்கு. அப்போனா தான் ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தும் அந்த அலுமினியம் இதுக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்மளுக்கு 12 வோல்ட் பேட்டரி வந்து தேவைப்படும். நான் வந்து இந்த மாதிரி 3.7 வோல்ட் பேட்டரி வந்து 3 தான் வச்சு 11.1 வோல்ட் வந்து வர மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். இதுவும் நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து நீங்கள் 6 வோல்ட் பேட்டரி வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 பேட்டரியை வச்சு சேர்த்து கூட கனெக்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தாலே போது இதை செஞ்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை எப்படி செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தெர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி அந்த எல்இடியை வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. தெர்மல் பேஸ்ட் வந்து இந்த ஒயிட் கலர்லேயும் இருக்கும், கிரே கலர்லேயும் இருக்கும். நீங்கள் எதுனாலும் ஒன்று வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தும். இல்லைன்னா வந்து அப்படியே டோட்டலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் படுத்தாது. ரொம்ப ஹீட் ஆயிரும். அதோட லைஃப் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. நான் அந்த அலுமினியம் இதுலேயும் வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் சேர்த்தாப்பில் தடவிட்டு அதை மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இதை அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நீங்கள் ஃபேனை வந்து ஃபிட் பண்ணணும். கீழே ஃபேனை ஃபிட் பண்ணுறது நீங்கள் நார்மலாக கீழே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஃபேன் வந்து கரெக்டாக 12 வோல்ட் ஃபேன் வந்து இந்த அளவுக்கே இருந்துச்சு. ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபேன் வந்து காற்றை வந்து இந்த இதை நோக்கி வந்து அடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு ஆணி மாதிரி உள்ள அமைப்பை வந்து இங்கே இந்த சைடு ஒன்று அங்கிட்டு ஒன்று வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அது வந்து வரவே வராது. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அங்கங்கன்னு எல்லா சைடும் வந்து ஒட்டிடுங்க. அதை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக தான். அதுக்கடுத்து நம்ம வந்து சால்ட்ரிங் வந்து கொடுப்போம். சால்ட்ரிங் கொடுத்துட்டாலே போதும். அந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் கனெக்ஷனே அந்த சால்ட்ரிங் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒயர் கனெக்ஷன் அப்படியே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் சால்ட்ரிங் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒயர்லையும் லைட்டாக வந்து அந்த இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே சால்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கிறேன். ப்ளஸ் மைனஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடினால் ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம அந்த கரெக்டான இதை வந்து கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த எரியாது. சரி, ஓகே. இதை வந்து மைனஸை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ப்ளஸ்க்கு வந்து ஒரு ரெட் கலர் ஒயரை அதையும் நான் வந்து கரெக்டாக வந்து ஹீட் படுத்தி அந்த இதை வந்து வச்சு சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி அதை ஜாயின் வந்து பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கரெக்டாக வந்து ஜாயின் வந்து பண்ணியாச்சு. சரி, ஓகே. இதை வந்து ஒரு போர்ட் கனெக்ஷனில் வந்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஒரு மரப்பலகையில் வந்து இதை வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த வயர்னால் எந்த சைடு வந்து கரெக்டாக வருதோ அதை வந்து பார்த்துட்டு அது கீழே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டிடுறேன். அவ்வளோதான். லைட்டாக ஒட்டினாலே போதும், அது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப வெயிட்டுனா இல்லை. ஸோ அதனால் வந்து ஒட்டிடலாம். அதுக்கடுத்து ப்ளஸ் மைனஸ் வயரை வந்து சேர்த்தாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபேன் வயரையும் எல்இடி வயரையும் சேர்த்தாப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கடுத்து ஒரு சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ப்ளஸ் வயரை மட்டும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேட்டரியிலேருந்து இன்னொரு வயரை அங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். சரி, ஓகே. அதை சேர்த்தாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேட்டரி கனெக்ஷன் வந்து ஜாயின் பண்ணும்போது டபுள் சைடட் டேப்பை வந்து கீழே வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கடுத்து மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் க்ளூ கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இதுலேயும் ப்ளஸ் வயரை வந்து அந்த சுவிட்சோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கிட்டு மைனஸ் வயரை சேர்த்தாப்பில் இதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ டார்ச் வந்து போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்னு வேறு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கீழே அடிக்கலாம் பாருங்கள். இத்தனைக்கு இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்துலேயே எவ்வளோ பவராக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னும் ஃபோக்கஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்ணே போயிடும். அந்த வெளிச்சத்துக்கு அவ்வளோ பவராக இருக்குங்க. கண்ணால் பார்க்க கூட முடியலைங்க. அவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காது. சரி, ஓகே. இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நானே மறந்துட்டேன். கண்ணில் வந்து அடிச்சிடாதீங்க, ரொம்ப பவராக இருக்குது. சரி ஓகே, இதை நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், சுவிட்ச் வந்து போடுறேன். எவ்வளோ பவராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாருங்களேன், ஒரு பெரிய லைட் எரியிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் அவ்வளோ இருக்குது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேருந்து மட்டும்தான் வந்து வருது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டுன்னா வருங்க. பா இது வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதோட பயங்கர பவராக இருக்குது. கண்ணில் எதுவுமே நம்ம வந்து அடிச்சிட முடியாது, அவ்வளவு இதாக இருக்குது. நீங்கள் ரியலைஸ் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பா ட்ராவல் இந்த மாதிரி இது போகிறோம் அப்படின்னா அந்த காருக்கு முன்னாடி வந்து பவராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு இருக்குது. செமையாக இருக்குது. சரி ஓகே, இதை வந்து உள்ரூமில் அடித்து காட்டுறேன். அதுக்கடுத்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். இங்கிட்டு செடிக்கிட்ட வந்து அடிக்கிறேன். இப்போ செடி வந்து ஒரு சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஃபோக்கஸ் லைட் அடிக்கிற அளவுக்கு வந்து பயங்கர பவராக இருக்குது. அப்படியே வந்து ஏதாவது வந்து ஒர்க் பண்ணால் கூட வந்து ஒர்க் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து பவராக இருக்குது. இந்த இதோட நிழல் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பயங்கரமாக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம்ம பவருங்க. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ரேஞ்ச் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடுக்கு மேலே வரைக்கும் வந்து அடிக்குது. அவ்வளோ பிரைட்னஸ் வந்து மேலே வரைக்கும் போகுது. இப்போ ஆஃப் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப தூரத்துக்கு போகுதுங்க, அவ்வளோ பவராக இருக்குது. நினச்சி கூட பார்க்கலங்க. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இங்கிட்ட வந்து அடிக்கலாம். அந்த வீட்டுக்கு அடிக்குதுங்க வெளிச்சம், அவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது. செம பவர் தாங்க, ரொம்ப ரொம்ப பவருங்க. அப்படியே வந்து அடித்தோம் அப்படின்னா பயங்கர ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மொபைலில் வந்து இப்போ உங்கள் மூஞ்சிக்கு நேரம் வந்து இங்கே அடிக்கிறேன் பாருங்கள், செம பவருங்க. அப்படியே வந்து எதாவது திங்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நைட் நேரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா அதை வச்சு சூப்பராக எடுக்கலாம். அவ்வளோ பவராக இருக்குது. நல்லா எனக்கு நம்ப முடியலங்க, அவ்வளோ இதாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ எரிய மோலை கூட இங்கே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா செம ஹீட் ஆகுது. ஸோ அதை இதுக்காக தான் கூலிங் வந்து படுத்துறதுக்காக இங்கே வந்து வச்சுருக்கோம். இப்போ நான் தெரியுறேன்னு நினைக்கிறேன். செம பிரைட்னஸ், செம வேறு லெவலுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளவு பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை கண்ணால் வந்து பார்க்கக்கூடாது. கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா கண்ணே இதாயிரும், அந்தளவுக்கு வந்து இதாக இருக்குது. மித்தபடி வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது வந்து 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க இந்த டார்ச் லைட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. என்னாலேயே நம்ப முடியல, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுபோக வந்து அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டும் ஆகுது. நம்ம இந்த கரெக்டான கூலிங் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பண்ணனால தான் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக வந்து இதாகுது. அதுனா வந்து கொஞ்ச நேரத்துலேயே பல்ப் வந்து போயிடும், அவ்வளோ ஹீட் வந்து பின்னாடி வந்து ஆகுது. இப்போ தொட்டு பார்த்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஹீட் இருக்குது. அந்த அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து பயங்கரமாகுது. ஸோ அதனால தான் கூலிங் சிஸ்டம்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஊடால வந்து பார்த்துருந்தேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய இதை வந்து வச்சு அடித்தாங்க, ரொம்ப தூரத்துக்கு வந்து போச்சுல. ஸோ அதை தான் வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். வீடுகளில் வந்து இதை வந்து ஏதாவது எமர்ஜென்சி டைமில் வந்து லைட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அடித்தா தலைவலி தான் வந்து வரும். இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வந்து காட்டு பகுதிக்கு இந்த மாதிரி போகிறோம், வெளியே வந்து ரொம்ப தூரத்துக்கு டார்ச் வந்து தேவைப்படுது அப்படின்னா இதை அடித்து வந்து நீங்கள் வந்து போகலாம். அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.